வெல்கம் பேக் டு ஐ கேன் மாஸ்டர் விஜய். இன்னைக்கு என்னைய பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த 2025ல செட் எக்ஸாம்ல எழுதின கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம். கொஞ்சம் டிலே ஆயிருச்சு, ஓகே, அது பிகாஸ் ஆஃப் டெக்னிக்கல் எரர். நம்ம பார்த்துக்கலாம். ரைட். த ஃபர்ஸ்ட் ஒன், மனப்பாடம் செய்யும் செயல்முறைகளை வரிசைப்படுத்துக. அரேஞ்ச் த ப்ராசஸ் ஆஃப் மெமரைசேஷன் இன் சீக்வென்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கற்றல். செகண்ட் ஒன், தக்க வைத்தல். தேர்ட் ஒன், அடையாளம் காணல். அண்ட் ஃபோர்த் ஒன், நினைவு கூறல். அப்ப ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 2, பட்டியல் 1ல் உள்ள அடையாள நிலைகளை பட்டியல் 2ல் உள்ள விளக்கத்துடன் பொருத்துக. ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், அடையாள அடைவூக்கம். ஃபர்ஸ்ட் தான், ஆய்வு களத்தை தொடர்ந்து மதிப்புகள், நம்பிக்கைகள், குறிக்கோள்களுக்கான அர்ப்பணிப்பு. பி, அடையாள நிறுத்தம். அதுவும் நேராவே கொடுத்துட்டாங்க, அர்ப்பணிப்பை எட்டாமல் ஆய்வு செய்ய. சி, அடையாளத்தை மறைத்தல். இது மட்டும்தான் மாறி இருக்கு, ஆய்வின் பற்றாக்குறையில் அர்ப்பணிப்பு. டி, அடையாள பரவல். ஆய்வு மற்றும் அர்ப்பணிப்பு இரண்டின் பற்றாக்குறையால் வகைப்படுத்தப்படும் ஒரு ஆபத்தான நிலை. ஆப்ஷன் சி. ஓகே. அப்ப இந்த டெட் 2025 நமக்கு ஒரு விஷயத்தை அலாம் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி மேட்ச் மாதிரி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கூற்று 1, கூற்று 2, இதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்டாங்க. ஸோ இனிமே நம்ம போற வீடியோல மோஸ்ட்லி நம்மளுடைய இது எப்படி இருக்கும்னா, இன் டெப்தா நம்ம என்ன பண்ணுவோம், சைக்காலஜிக்கு நம்ம போவோம். ஓகேவா? ரைட். ஓகே. த தேர்ட் கொஸ்டின், given below are two statements. Statement 1, a second list of words, formula or equation may impair the relation of a first list. Statement 2, the old learning retained in our memory works forward to disrupt the memory of what we acquire or learn afterwards. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஒரு இரண்டாம் பட்டியல் சொற்கள், சூத்திரங்கள் அல்லது சமன்பாடுகள் முதல் பட்டியலை தக்க வைத்து பாதிக்கலாம். கூற்று 2, நாம் நினைவில் தக்க வைத்துள்ள பழைய கற்றல் நாம் பின்னர் கற்றுக்கொள்ளுதல் பற்றிய நினைவை சீர்குலைக்க முன்னோக்கி செயல்படுகிறது. ஆப்ஷன் சி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டுமே சரியானவை. கொஸ்டின் நம்பர் 4, அனுமானம். குழந்தை வளர்ப்பில் பெற்றோரின் அதிகார பாணி மிகவும் வெற்றி பெற்ற பாணியாக கருதப்படுகிறது. ரீசன், அதிகார பாணி குழந்தை வளர்ப்பில் உயர் ஏற்புடைமை, ஈடுபாடு, ஏற்புடைய கட்டுப்பாடு, தேவையான சுதந்திரம் அளித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஆகும். ஆப்ஷன் ஏ. ஏயும் அதற்கான ரீசனும் இரண்டுமே சரி. மேலும் ரீசன் என்பது அனுமானத்தின் சரியான விளக்கமே. கொஸ்டின் நம்பர் 5, கீழே 2 கூற்றுகள் உள்ளன. ஒன்று ஏ, மற்றொன்று காரணம் என்றும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அனுமானம், வளர்ச்சி பற்றிய ஆய்வு 3 பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல்சார், அறிவுசார் மற்றும் மன வெளிச்சி சார் மற்றும் சமூகம் சார்ந்தது. காரணம், மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது. இது முறையாக படிக்கப்பட வேண்டும். ஆன்சர், ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல. கொஸ்டின் நம்பர் 6, எலும்புகளில் உள்ள மகப்பேறுக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல்லுக்கு பெயரிடுக. எபிபைசஸ். ஆப்ஷன் சி, எபிபைசஸ். கொஸ்டின் நம்பர் 7, 2 கூற்றுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, சிக்மண்ட் ஃப்ராய்டின் கூற்றுப்படி நெறிமுறை 3 முதல் 6 வயது வரை வெளிப்படுகிறது.
கூற்று 2 3 முதல் 6 வயது வரையிலான காலகட்டத்தில் எடிபஸ் மற்றும் எலக்ட்ரா மோதல்கள் ஏற்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. கொஸ்டின் நம்பர் 8. ஓர் ஆசிரியர் கற்பித்தலின் போது கையாளக்கூடிய பிரச்சனைகளை குறிப்பது டேஸ் ஆகும். ஆப்ஷன் சி வகுப்பு மேலாண்மை. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல? SQ3R. அப்ப இது கொஞ்சம் டீப்பா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தட் ஆஃப் லோக்கை. அப்ப மெத்தட் ஆஃப் லோக்கைனா என்னமா அப்படின்னு கேட்டா, யூசஸ் மென்டல் விஷுவலைசேஷன் ஆஃப் எ ஃபெமிலியர் ஸ்பேஸ் மெமரி பேலஸ் டு ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் இன்ஃபர்மேஷன். ஒரு இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கோம், இல்லை இனிமே போறோம் அப்படின்னா அந்த இடங்களை பற்றியான ஒரு வரைமுறைகளை நம்ம மனசுக்குள்ள என்ன பண்றோம், பதிய வைக்கிறோம். அது ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இங்க போனா அங்க வரலாம், அங்க போனா இங்க வரணும், லெஃப்ட்ல டேர்ன் பண்ணணும், இங்க ஒரு பெரிய ஒரு ஃபிளெக்ஸ் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு நம்ம போறோம். அப்ப இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் நிமோனிக்ஸ். நெக்ஸ்ட் த பெக் வேர்ல்ட் மெத்தட். ஆப்ஷன் சில என்ன சொல்றான் அப்படின்னா, uses a pre-memorized list of pegs. Example, rhyming words for numbers. அப்ப நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்றோம் உடனே அது பேர் சொல்ல பெக் வேர்ட் மெத்தட். ஆப்ஷன் டில நேரேட்டிவ் செயினிங் மெத்தட். அப்ப பேரே வந்துருச்சு, என்னது செயினிங். அதுக்கு அடுத்து அப்படியே தொடர்ச்சியா சொல்லிட்டே போறது. அப்ப இதுல மோஸ்ட்லி எங்கம்மா யூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்டோரி மெத்தட். வீவிங் unrelated items into meaningful and sequential story. அப்ப கொஸ்டின் நம்பர் 9க்கான ஆன்சர் அதுல கொஸ்டின்லயே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன, நாட் எ நிமோனிக். அப்ப நிமோனிக் இல்லாதது எதுயா அப்படின்னு கேட்டா SQ3R. ஆப்ஷன் பி. ஏன் ஆப்ஷன் பி அப்படின்னா SQ3Rனா முதல்ல என்ன தெரியணும். அப்ப SQ3R கன்சிஸ்ட் ஆஃப் 5 ஸ்டெப்ஸ். 1 சர்வே, செகண்ட் கொஸ்டின், அடுத்து 3R அப்படிங்கிறது ரீட், ரிசைட், ரிவ்யூ. ஓகே, அப்ப இது என்ன பண்ணுது, இம்ப்ரூவ் த ஃபோக்கஸ் அண்ட் ரிட்டென்ஷன். இட் இஸ் எ ஸ்டடி மெத்தட், இட்ஸ் நாட் எ நிமோனிக். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10. அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் த இயர் ஆர்டர் டு அரைவ் அட் எ சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு லேர்னிங் அண்ட் மெமரைசேஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் சர்வே, second one question, third one read, fourth one reflect, fifth one recite and recall, and next one is review. So option A is the correct one. Question number 11. Arrange the developmental sequence of cognitive play categories. Option B. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னையா அப்படின்னா செயல்பாட்டு விளையாட்டு. நெக்ஸ்ட் கட்டமைத்தல் விளையாட்டு. நெக்ஸ்ட் கற்பனை விளையாட்டு. நெக்ஸ்ட் விதிகளை கொண்ட விளையாட்டு. இப்ப மறுபடியும் அதே தான் வந்துருச்சு. என்னது, கூற்று 1 கூற்று 2, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. ஸோ இந்த மெத்தட்ல என்ன பண்ணிட்டாங்க, நிறைய கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அதனால நம்ம சைக்காலஜி என்ன பண்றோம், இந்த தடவை நம்ம கொஞ்சம் டஃபா ஃபீல் பண்றோம். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் டைம் அதை என்ன பண்ணிடலாம், நம்ம இன் டெப்தா நிறைய வீடியோஸ் போடுவோம். அப்ப நம்ம என்ன ஆயிரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கன்ஃபியூஸ் பண்ணாவோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கேட்டாவோ we can feel very easy. ஓகே, கூற்று 1. கோல்பர்க் தார்மீக வளர்ச்சியை 6 நிலைகளை கொண்ட 3 நிலைகளாக ஒருங்கமைக்கப்பட்ட படிப்படியான செயல்முறையாக கருதினார். கூற்று 2. கோல்பெர்க்கின் கூற்றுப்படி தார்மீக வளர்ச்சியின் 3 நிலைகள் செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, செயல்பாட்டுக்கு பிந்தைய நிலை மற்றும் வழக்க முறைமை நிலை. ஆப்ஷன் சி கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வரணும், ப்ரீ ஆப்ரேஷனல், கன்வென்ஷனல், போஸ்ட் ஆப்ஷனல் ஆர் போஸ்ட் ஆப்ரேஷனல் அப்படின்னு வந்திருக்கணும். பட் இங்க ஆப்ஷன் என்ன, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி கொடுத்துட்டாங்க. அதனால ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கூற்று 1 சரியானது, ஆனால் கூற்று 2 தவறானது. கொஸ்டின் நம்பர் 13. ஆளுமை அளவீட்டு செயல்முறையின் துல்லியத்திற்கு பின் வருவனவற்றுள் எது அவசியம்?
ஆன்சர் ஆப்ஷன் பி. அப்ப எதெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தா, அளவிடப்பட வேண்டிய ஆளுமையின் தன்மை, பயன்படுத்த வேண்டிய கருவிகள், அளவீட்டை செய்பவர். Question number 14. Match the authors of theories of child development in the list 1 with the theories in the list 2. First one, Jean Piaget, cognitive development. Erik Erikson, psychosocial stages. Lev Vygotsky, socio-cultural approach. Yuri Bronfenbrenner, ecological systems theory. Question number 15. Arrange the Maslow's hierarchy of needs in the sequence. First, உடல்சார் தேவைகள். 2, பாதுகாப்பு தேவைகள். 3, அன்பு மற்றும் உடைமை தேவைகள். நெக்ஸ்ட், தன் மதிப்பு தேவைகள். நெக்ஸ்ட், தன் நிறைவு. சோ 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 16. பின் வருவனவற்றில் ஆளுமை பற்றிய தவறான கருத்துக்கள் எவை? அப்ப எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தாவே போதும். அப்ப எது கரெக்ட் அப்படின்னா, அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான மற்றும் நீடித்த தன்மை, அதுதான் கரெக்ட். அப்ப மிச்சம் 3 தப்பு. அப்ப ஏ, பி மற்றும் டி அப்படிங்கிறது தவறானது. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 17. ஃப்ரான் பென் ஃப்ரென்னர் தனது மாதிரியின் கால பரிமாணத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல்லை குறிப்பிடுக. குரோனா அமைப்பு. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 18. மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துலங்கல் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக. ஆப்ஷன் சி. பழக்கப்படுத்துதல். ஸ்டெர்ன்பர்க்கால் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறைகளின் படிகளை ஒழுங்குபடுத்துக. 1, பதிவாக்கம். 2, அனுமானித்தல். 3, வரைவிலக்கம் செய்தல். 4, பயன்படுத்துதல். ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 20. முன் குழந்தை பருவத்திலிருந்து குமர பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மயிரி நேட்டுகள் முளைத்தண்டின் எந்த பகுதி கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது? ஆப்ஷன் பி. சிறு வளைய உருவாக்கம். கொஸ்டின் நம்பர் 21. ஆளுமையின் 5 பெரிய காரணிகளுக்கு OCEAN ஓசன் மீத்திறன் பண்புகளை அவற்றின் குறுகிய பண்புகளுடன் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட், பல்வேறு வகையான அல்லது வழக்கமான ஆர்வம். 2, கவனமாக அல்லது கவனக்குறைவான. 3, சமூகமயமான அல்லது ஒதுக்கி போகின்ற. நெக்ஸ்ட், நம்பிக்கை அல்லது சந்தேகம். ஃபைனல் ஒன், பாதுகாப்பான அல்லது பாதுகாப்பற்ற. ஸோ ஆப்ஷன் பி. கொஸ்டின் நம்பர் 22. பின் வருவனவற்றில் எவை மின் கற்றலின் அம்சங்கள் ஆகும்? அப்ப எது இல்லை அப்படின்னு தெரிஞ்சா கரெக்டா வந்துடும். அப்ப எது இல்லை? ஆப்ஷன் டி. கருத்தியல் கருத்துக்களை அறிமுகப்படுத்துதல். அப்ப எது கரெக்ட் அப்படின்னா மிச்சம் 3 கரெக்ட். ஏ, பி, சி. அப்ப ஆப்ஷன் ஏ. உடனடி வளர்நிலை மதிப்பீடு, போதுமான பல்லூடக திறன்கள், நிகழ் நேர கற்றல். ஓகே. கொஸ்டின் நம்பர் 23. பின் வருவனவற்றுள் எது சொல் சார்ந்த நுண்ணறிவு சோதனை அல்ல? இதுல இம்பார்ட்டன்ட் வேர்டு என்ன? அல்ல. எதுயா அப்படின்னா ஆப்ஷன் டி. இலக்கிய குறியீடு. அப்ப மிச்சம் 3மே என்னது? நுண்ணறிவு சோதனையுடைய சொல் சார்ந்த சோதனை. கொஸ்டின் நம்பர் 24. முன் பள்ளி பருவத்தில் ஏற்படும் சம வயதினருடனான சமூகப்படுத்தத்தின் வளர்ச்சியை படிநிலை வரிசையாக்கம் செய்க. சமூகமல்லா நடவடிக்கை, இணையொத்த விளையாட்டு, கூட்டுறவு விளையாட்டு, சமூகம் அல்லாத நடவடிக்கை. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 25. கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒருங்கமைப்பவை.
ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட், ஸ்பியர்மேனின் இரு காரணி கோட்பாடு, தர்ஸ்டனின் பல்காரணி கோட்பாடு, கில்ஃபோர்டின் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, கார்டனரின் பல்நோக்கு நுண்ணறிவு கோட்பாடு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் எப்பமா வர்றாங்க அப்படின்னா 1900 யூனிஃபிகேஷன் தியரி, otherwise called G factor theory, given by Alfred Pine. Two factor theory, Charles Spearman, 1927. Theory of three types, Thorndike, 1920. Theory of primary mental abilities, or otherwise multi-factor theory, given by Thurston, 1930. GFGC model, Raymond Cattell, 1940. Structure of intellect theory, Guilford, 1956. Hierarchical model, Arthur Jensen, 1960. Theory of multiple intelligence, Howard Gardner, 1983. Triarchic theory of intelligence, Robert Sternberg, 1985. PASS theory or PAS theory, மூணு பேரு, டாஸ், ஜாக் and கிர்பை, 1990. Question number 26. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது ஆழமான புலன்காட்சியின் வரையறை அல்ல? எது இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மட்டும்தான், உலகை 3 பரிமாணங்களில் ஆராயும் திறன் மட்டும் இல்லை. அப்ப மிச்சம் 3 வந்துருது, BCD 3 வந்துருது. அப்ப 3 வர்றதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா சி. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 26. கொஸ்டின் நம்பர் 27. பின்வரும் செயல்பாடுகளில் எது முழு நிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குகிறது? தவழ்தல், நிற்றல் மற்றும் நடத்தல். இந்த அடைதல் அப்படிங்கிறது வராது, அவ்வளவுதான். கொஸ்டின் நம்பர் 28. கூற்று 1, ஆரம்ப மாதங்களில் குழந்தைகளுக்கு உணர்ச்சி நிலைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான குறைந்த திறன் மட்டுமே உள்ளது. கூற்று 2, மூளையின் முன்பக்கத்தின் அதீத வளர்ச்சியானது குழந்தையின் சகிப்புத்தன்மையை அதிகரிக்கிறது. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 29. பின் வருவனவற்றில் எவை நுண்ணறிவு பற்றிய தவறான கருத்துக்கள்? அப்ப எது சரியானது அப்படின்னு தெரிஞ்சா நமக்கு ஆப்ஷன் வந்துடும். ஆப்ஷன் சி. குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நுண்ணறிவில் செங்குத்து வளர்ச்சி நின்று விடுகிறது. அப்ப ஆன்சர் அப்படின்னு பார்த்தா எது அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஏ, பி மற்றும் டி அவை தவறான கருத்துக்கள். கொஸ்டின் நம்பர் 30. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. ஆக்க நிலையுறுத்தல், பாவ்லோவ். தொடர்பியல், தாண்டைக். செயல்படு ஆக்க நிலையுறுத்தல், ஸ்கின்னர். அனுபவ கற்றல், கார்ல் ரோஜர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் இனிமே வரப்போற நம்ம ஐ கேன் மாஸ்டர் சீரீஸ்ல சைக்காலஜில ஒவ்வொரு டாபிக்கையும் இன் டெப்தா ஒன்னொன்னு என்ன சொல்ல போறாங்க, என்ன கேட்டிருக்காங்க, என்ன கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் டெட் எக்ஸாம் 2025ல கொஞ்சம் லேட்டா ஆரம்பிச்சு நம்மளால ஒரு 10 வீடியோ கூட போட முடியல. பட் நெக்ஸ்ட் இனிமே என்ன ஆகும் அப்படின்னா வீடியோஸ் கண்டினியூ ஆகும். ஸோ கிவ் சப்போர்ட் ஃபார் அஸ். தேங்க்யூ.